త్రిపురవాసినం కరుణామూర్తి స్వరూపం சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பின் குழந்தைகளை, நீங்கள் எல்லோரையும் குருட்டுத்தனமாக நம்பி விடுகிறீர்கள். அதனால்தான் நீங்கள் அதிகமாக ஏமாற்றப்படுகிறீர்கள். நீங்கள் இப்படி குருட்டுத்தனமாக எல்லோரையும் நம்புவதால் தான் நீங்கள் பல சிரமங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இதனை நான் ஏற்கனவே பல முறை உன்னிடம் கூறியுள்ளேன். ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள், மகிழ்ச்சி, உறவினர்கள், பொறுப்புகள் உள்ளன என்று நான் பலமுறை உன்னிடம் கூறியுள்ளேன். வாழ்க்கை அவர்களின் கர்மாவின் பலன்களுக்கு ஏற்ப நடக்கிறது குழந்தையே. அவர்களின் வாழ்க்கையும் அவர்களின் கர்மாவின் பலன்களுக்கு ஏற்ப மாறுகிறது. தவறு செய்தவர்கள் தங்கள் தவறுகளை அறிந்திருந்தாலும் அவர்கள் மனம் திருந்துவார்கள். அப்போதுதான் அவர்களால் முன்னேற முடியும். அவர்களின் கர்ம விளைவுகள் சிறிது சிறிதாக குறையும் குழந்தையே. உங்களுக்கு புரிகிறதா? அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைத்தவுடன் அது உங்களை சிரமங்களில் இருந்து விடுவிக்கும் குழந்தையே. ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், உன்னுடன் இருப்பவர்கள் உன்னுடையவர்கள் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் நீ தவறு செய்யும் போது கூட உன்னை ஊக்குவித்து முன்னோக்கி தள்ளுபவர்கள் அவர்கள் உன் உறவினர்களாக இருந்தாலும் சரி, உன் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடமிருந்து நீ சற்று விலகியே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் உங்கள் நெருங்கிய நண்பர்களாக இருக்க முடியாது. அவர்கள் உங்கள் நெருங்கிய உறவினர்களாகவும் இருக்க முடியாது. அவர்கள் உங்களை பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் உங்கள் மனதை கஷ்டப்படுத்தி தவறான பாதையில் உங்களை வழிநடத்த ஒருபோதும் தயங்க மாட்டார்கள். எப்போதும் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் என் குழந்தையை. நீங்கள் ஒருவரை நம்பி அவர்கள் சொல்வதை கேட்கத் தொடங்கும் போது அவர்கள் உங்கள் முழு வாழ்க்கையும் முழுமையாக எடுத்துக்கொள்வார்கள். உண்மையை அறியாமல் அவர்கள் சொன்னதற்கு நீங்கள் மற்றவர்களை குறை கூறினால் அது உங்கள் தவறு. யாராவது பேசினால் கேளுங்கள், அமைதியாக இருங்கள் என் குழந்தையே. யாரையும் ஒருபோதும் குறை சொல்லாதீர்கள். நீங்கள் பார்த்த பிறகு, கேட்டு உறுதிப்படுத்திய பிறகு அது தவறு என்று தெரிந்து கொள்ளுங்கள். அந்நியர்களின் வார்த்தைகளை கேட்டு யாரையும் காயப்படுத்தாதீர்கள். காலம் கடந்து போகும். உங்கள் தாய் தந்தையின் வார்த்தையை காப்பாற்றுங்கள். எதை சொல்லி யாரையும் காயப்படுத்தாதீர்கள். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த வார்த்தையை நினைவில் வைத்திருப்பார்கள். நீங்கள் ஒரு தரம் இல்லாத மனிதர் போல ஒருவருடன் உங்கள் உறவை தொடர முடியுமா? முடியாது. அதனால்தான் நீங்கள் ஒருவரிடமும் ஒரு வார்த்தையை சொல்லும்போது அதை சொல்வதற்கு முன் கொஞ்சம் சிந்தியுங்கள். முடிந்தவரை யாருடைய மனதையும் காயப்படுத்தாதீர்கள். உங்கள் சாய்நாதர் சொல்வதை கவனமாக கேளுங்கள். இந்த வழியில் நீங்கள் செயல்பட முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரையும் எவ்வளவு நம்பினாலும் உண்மையான உண்மை என்னவென்று தெரியாமல் என்னை குறை சொல்லாதே, சரியா? உன்னை சுற்றி நிறைய பேர் உன்னை ஏமாற்ற நினைக்கிறார்கள். 4 பேர் உன்னோடு இருக்கும்போது அவங்களுக்குள்ள எப்படி மரியாதை இருக்கும்? அதனால் யாரையும் குருட்டுத்தனமாக நம்பாதீங்க. உங்கள் தந்தை சொல்கிறதை கேளுங்கள். நீங்கள் சொல்கிற எல்லாமே உனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் குழந்தையே. உன் மரியாதையை மீறுறவங்களோட முடிந்தவரை விலகியே இரு. என் குழந்தை ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுகிறேன். என் குழந்தை ஒவ்வொரு நாளும் என்கிட்ட வந்து கண்ணீரால் என் துக்கங்களை கழுவும் போது எனக்கு எவ்வளவு வலிக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் தான் உனக்கு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை தர முடிவு செய்திருக்கிறேன். உன் மகிழ்ச்சிக்காக எதையும் செய்வேன். இப்போது நான் சொல்வது போல் நீ செய்தால் உன் வாழ்க்கை மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். உன்னை அவமானப்படுத்துபவர்கள் மற்றும் உன்னை இழிவாக பார்ப்பவர்கள் முன் நிமிர்ந்து நிற்க வைப்பேன். உன் சாய்நாதர் சொல்வதை மறுபடியும் ஒரு முறை கேள். உன் குழந்தையே, உன் மனதை வலிமையாக வைத்திரு. பணம் இருக்கும் இடத்தில் மரியாதை இருக்கும். பணம் இல்லை என்றால் நீ பல அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். நீ இவ்வளவு காலமும் அப்படித்தான் ஆகிவிட்டாய். நீ எவ்வளவு நல்லவன். எப்படி இருந்தாலும் உங்களிடம் பணம் இருந்தால் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். உங்களிடம் பணம் இல்லை இருந்தால் கெட்ட விஷயங்கள் கூட நல்லதாக மாறும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உறவினர்கள் உங்களை மதிக்க விரும்பினால் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை மதிக்க விரும்பினால் உங்களுக்கு பணம் தேவை. எனவே பணம் சம்பாதிப்பது எப்படி என்பதை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். பணம் என்பது உங்களுக்கு தெரியாத நண்பர். என் குழந்தை, பணம் தான் உண்மையான நண்பர். பணம் உங்கள் மரியாதையை அதிகரிக்கிறது. உங்கள் உறவினர்களிடம் உங்களிடம் நெருக்கமாக கொண்டு வருகிறது. உங்களிடம் பணம் இருந்தால் உலகம் உங்களை பின்தொடரும். நீங்கள் சிக்கலில் இருக்கும்போது அது உங்களுக்கு உதவும். பணம் உங்கள் 4 பேருக்கு மத்தியில் உயிர் வாழ உங்களிடம் பணம் நிற்க வேண்டும். ஆனால் சிலர் பக்கவாட்டிடம் பணம் சம்பாதிக்கிறார்கள். அந்த வகையான பணம் நீண்ட காலம் நீடிக்காது. எனவே சிறிது நேரம் எடுத்தாலும் நியாயமான முறையில் பணம் சம்பாதிக்க வேண்டும். அந்த பணம் மட்டும்தான் என்றும் நிலைத்திருக்கும்.
கடினமாக உழைத்து சம்பாதிக்கும் பணத்திற்குண்டான மதிப்பு, தான தர்மங்கள் செய்யும்போது அதற்குண்டான மரியாதைகள் உங்களுக்கு தனியாக கிடைக்கும். ஓம் சாய்ராம்.